ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனலுங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்காக பார்த்தீங்கன்னா, பூஜை வரிசல் எல்லாம் பூஜை வேலைலாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பீங்க. அதே மாதிரி தாங்க எங்கள் வீட்லேயும் பூஜை சாமான் தேய்க்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. பூஜை சாமான் அந்த பூஜை சாமான் வந்து நல்லா பளபளன்னு தேய்க்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேங்க. வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை சாமான் தேய்ச்சி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் எதில் வந்து பூஜை சாமான் தேய்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புளி தாங்க போட்டு தேய்ப்பேன். புளி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, சபீனா தாங்க நான் போடுவேன். புளி போட்டு தேய்ச்சி லைட்டாக தண்ணி தொட்டு சபீனா போட்டு தேய்ச்சாலே பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா பளபளன்னு ஆகிடுங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து திருப்பி தனியாக வந்து நல்ல தண்ணி சொல்லுவாங்களாங்க, அந்த தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு தண்ணியிலேருந்து எடுத்து வச்சோன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துடைக்கணுங்க. துடைச்சா தான் பார்த்தீங்கன்னா, அந்த பூஜையில் வந்து அந்த புள்ளியாக விழாமல் இருக்குங்க. ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா நம்மளுக்கு அது பளபளன்னு இருக்குங்க. இப்போ என்னோடய பூஜை வாசல் பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டு காட்டிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். எப்பயுமே பூஜை சாமான்லாம் ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கோங்க. நிறைய வச்சேன் பார்த்தீங்கன்னா, அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ஏற்கனவே பூஜை கிட்ட நம்ம பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு போனாலே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஆகிடும். கொஞ்சம் லிமிட்டடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வர மாதிரி இருக்குங்க. அதுக்காக சொல்கிறேன். இது தாங்க என்னோடய பூஜை பாத்திரம் எல்லாமே பாருங்கள். நான் காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஓகேங்க. இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.